எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்ன கீதா விடு, இன்னும் அழுதுகிட்டு இருந்தா என்ன விடு. அதானே கீதா, வெளியே வந்தா கொஞ்சம் சரியா வந்தானே, மத்த எந்த பேரும் வெளியே வந்திருக்கோம். சும்மா இரு, எனக்கு மனசே கேட்கலக்கா. இந்த பொங்குடி என்ன பேச்சு பேசிட்டா பாருங்க. இக்கா நம்ம எல்லாம் வீட்டு சுத்தம் வெளியே கேட்டாலே அசிங்கம் நினைக்கக்கூடிய ஆளுக்கா. இந்த பொங்குடி பஸ் ஸ்டாப்ல சின்ன திட்டிட்டு போறா. நான் என்ன அப்படியாக்கா ஒவ்வொருத்தருட்டையும் பல்ல கட்டிட்டு தெரியும் இப்படி சொல்லிட்டா பாருங்க. சீ என்ன கீதா, இது என்ன கேள்வி? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு நல்ல சங்கடமா இருக்குக்கா. இந்த பூங்குடி என்ன பத்தி இப்படி சொன்னது. இதா அவ சொன்னான்னு நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? விடு. யாரு எப்படி இந்த ஊர்ல எப்பேற்பட்ட எல்லாம் உண்டுன்னு எங்களுக்கு தெரியும், நீ அழாத விடு. அவ வேற என்ன சொல்லியிருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருந்திருக்காதுக்கா. ஒவ்வொருத்தட்டா போய் பல்ல கட்டின்னு சொல்லிட்டா பாருங்கக்கா. நான் யாருகிட்டையாவது அனாவசியமா பேசி நீங்க யாராவது பாத்துருந்தீங்களாக்கா? வீட்டை விட்டு கூட நான் ஒழுங்கா வெளியே வர மாட்டேங்க்கா. எல்லாரும் எங்க வீட்டுக்கிட்ட சொல்லுவாக்கா, கீதா குனிஞ்சதெல்லாம் நம்பராம நடப்பானே, ஒரு வீட்டுக்கும் போகாம பக்கத்து வீட்டுல கூட பேசாம எப்படிதான் இப்படி அடைஞ்சு கிடைக்காளோன்னு பேசுவாங்கக்கா. எனக்கு என்னக்கா இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும்னு ஆசையா? இதே மாதிரி யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு நான் பயந்து பயந்து இருப்பேன். அவ்வளவுதான், அதெல்லாம் தெரியும் கீதா. என்ன அரவிந்தோ பொண்டாட்டி ஏதாவது சொல்லிடுவாங்களேன்னு தான் அவ குதிச்சுக்கிட்டு போனா. எனக்கெல்லாம் ஏதாவது தேவைங்கிறதுக்காக மட்டும்தாக்க நான் வீட்டோட்டே வெளியே வருவேன் தெரியுமா? ஒரு நாள் விடிஞ்சா காலையில பால் வாங்குறதுக்கு லட்சுமியை களையிட்டு போவேன். இடையில எப்பவாவது கடையில ஏதாவது சாதனங்கள் வாங்க மறந்துட்டேன்னா கடைக்கு போவேன். அப்புறம் ஒரு 10 மணிக்கு போல மீன் கடைக்கு போய் எல்லா சாதனங்களும் வாங்கிட்டு வருவேன். இதை தள்ளிட்டு எவ்வளவு குழுவுக்கு ரூபாய வைக்காம இருந்தாலும் குழு என்ன டேட்ல உண்டுனே சொல்லதுக்கு போவேன். அது தள்ளி கொஞ்ச நேரம் அந்த புஷ்பா கழுக வீட்டுல கொஞ்ச நேரம் பேச போவேன். அதுவும் கொஞ்ச நேரம் அடுத்த வீட்டை போய் பேசினாதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்குங்கிறதுக்காக மட்டும்தான் போவேன். இந்த தீபாவளி சீட்டு நடத்தியதால அவரோட்ட போய் ரூபாய் வாங்கறதுக்கு வீடு வீடா அது பிரிக்கிறதுக்காக போவேன். ரூபாய் பிரிக்க போன இடத்துல போன உடனே ரூபாயை வாங்கிட்டு வர முடியுமாக்கா? போனோன்னு வீட்டை 2 நிமிஷம் வந்து பேசுவேன். டீயோ காஃபியோ தருவாங்க, அதை குடிச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து பேசிக்கிட்டு வருவேன். அப்புறம் என் பிள்ளைய பள்ளியிடத்துல கூட்டிட்டு வருவேன். வந்தோடனே டியூஷனுக்கு கொண்டு விட போவேன். டியூஷன் கழிட்டு அவளுக்கு படிப்பை பத்தி கொஞ்ச நேரம் பேசுவேன். அங்க பேசிக்கிட்டு வார வழியில யாரையாவது கண்டா நின்று பேசிட்டு வீட்டுக்கு வருவேன்க்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டியூஷனுக்கு போன பிள்ளைய கூப்பிடறதுக்கு போவேன். இவ்வளவுதான்க்கா. அதை தள்ளி நான் எங்கேயுமே போக மாட்டேன். வேற ஒரு இடமும் போகாம இருந்தேன்னா காலையில கூட அரவிந்த பொண்டாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தாக்க வந்தோம். அவளை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட அவளை பார்க்கறது கூட வந்திருக்க மாட்டேன்க்கா. வீட்டுல அடைஞ்சுதான் நடந்திருப்பேன். இப்படிப்பட்ட என்னவே இப்படி சொல்லிட்ட பாருங்கக்கா. சரி அழாத கீதா, நம்ம எப்படியும் அரவிந்த பொண்டாட்டி பார்க்கணும். இன்னைக்கு போய் பார்ப்போம். சரிக்கா, இனி போற வழியில பாலே வாங்கிட்டு அந்த ஊர்கிழமையும் லைட்டா கூப்பிட்டு என்னன்னு போய் கேட்டுட்டு வீட்டுக்கு போறேன். சரி கீதா, அப்ப நீ முன்ன போ, நாங்க வாரோன்னு. சரி அக்கா. பாத்தியா புஷ்பா, வீட்டோட வெளியே போக மாட்டேன்னு சொல்லியா? இவா சொல்லிய கணக்கு ஒரு நேரமாவது வீட்டுல இருக்கியால பாரு. ஆமாக்கா, என்னத்த சொல்ல. சரி புஷ்பா, அடுத்த கதை நமக்கு எதுக்கு, நம்ம வேற பார்ப்போம். நானே நீ வீட்டுல போய் இந்த காப்பி ஒன்றும் போட்டு கொடுத்துக்கிட்டு வாரேன். அரவிந்த பொண்டாட்டி போய் பார்த்துட்டு வந்துருவேன்னா. சரிக்கா, பின்ன போவோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.